கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் பல்வேறு விதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். நமக்கும் இந்த பூமியிலே பல நன்மைகளையும் வாழ்வையும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை பல்வேறு இடங்களிலே எதிர்பார்க்கிறோம். அந்த மனிதன், இந்த மனிதன், அந்த நிறுவனம், இந்த நிறுவனம் என்று பல்வேறு விதங்களிலே நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, ஒன்று, நேரடியாக உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு நேரடியாக வரும். நீங்கள் ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, அப்படி இல்லை, ஊழியக்காரர்கள் மூலமாகவும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆகவே இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவிசாய்ங்க என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இன்றைக்கும் இனி வரக்கூடியதான நாட்களிலும் எடுக்க வேண்டிய முடிவுகளை குறித்து சற்று யோசியுங்கள். இது தேவனுடைய சித்தம் தானா, இது தேவனுடைய அனுமதி இருக்கிறதா என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு விடை கிடைக்கவில்லை என்றால், இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நேரடியாகவும் ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார் அல்லவா? ஒருவேளை நீங்கள் போகின்ற திருச்சபை அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஊழியரோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியருடைய சந்திப்பு உங்களுக்கு வரலாம். அவர்கள் மூலமாக ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும். என்ன விஷயம் என்று அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லி இருக்க கூட மாட்டீர்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு உண்டான பதில் அந்த ஊழியக்காரர்கள் மூலமாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவர் மூலமாக வரக்கூடிய வார்த்தைக்கு செவி சாயுங்கள். அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும். அதே போல நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தப்பி பிழைப்பதற்குண்டான வழிவாசல்கள் எல்லாம் உண்டாகும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாயுங்கள், நன்மையை பெற்றுக்கொண்டு நீடித்து வாழுங்கள். உங்கள் வாழ்விலே நன்மையை கிருபை தொடரட்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே நாங்கள் பிழைக்கத்தக்கதாக, நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு வழி இருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்த்து கீழ்ப்படுகிற போது பலவிதமான நன்மைகளை எங்களுக்கு அனுமதிக்கிறீர். அப்படிப்பட்ட பல நன்மைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்று வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.